வெல்கம் டு நாஞ்சில் மீல்ஸ். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம பார்க்க போகிற டிஷ் காலிஃப்ளவர் பெப்பர் மசாலா. இதுக்கு தேவையான பொருட்கள் 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 10 பல் பூண்டு, 1 பச்சை மிளகாய், 1 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு காலிஃப்ளவர், அப்புறம் கொஞ்சம் க்ளீன் பண்ண கொத்தமல்லி. ஒரு வாணலியில் தண்ணி ஊற்றி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவர் பீசஸை அதில் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பும் மஞ்சளும் சேர்த்து 2லேருந்து 4 நிமிஷம் வரைக்கும் இதை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம், அதை க்ளீன் பண்ணுற பர்பஸ்க்காக. அதுக்கப்புறமா ஒரு ஜாரில் பச்சை மிளகாய், பூண்டு, மிளகு, சோம்பு, அது கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்து நல்லா விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை, சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் எந்த எண்ணெய் வேணால் யூஸ் பண்ணலாம். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா வரும், வாசனையும் நல்லாயிருக்கும். இது நல்லா கலர் மாறுற வரைக்கும் நீங்கள் வதக்கணும். இப்போ பாருங்கள், கலர் நல்லா மாறிடுச்சு வெங்காயம். இந்த டயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் ரொம்ப பொறுமையாக அதோட நிறமும் பச்சை வாசனையும் போகிற அளவுக்கு நீங்கள் வதக்கணும். நம்ம வதக்கினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓரளவு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை அது கூட சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து அந்த மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி காலிஃப்ளவரில் உப்பு போட்டிருக்கோம், அதனால் இங்கே கொஞ்சமாக கம்மி பண்ணி சேர்த்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம முதலே எடுத்து வச்சுருந்த மல்லித்தூள், மிளகாய்த்தூள் 2யும் போட்டு இன்னும் நல்லா கிளறி கொடுத்துக்கோங்க. அதை நல்லா கிளறினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த காலிஃப்ளவரை நல்லா வடிச்சிட்டு இதில் சேர்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் பொறுமையாக இதை கிண்டி கொடுக்கணும். அந்த மசாலா காலிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும். அதே சமயத்தில் காலிஃப்ளவர் உடஞ்சிடவும் கூடாது. ஸோ ரொம்ப பொறுமையாக அந்த மசாலா எல்லாம் எல்லா காலிஃப்ளவர்லேயும் இருக்க மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இது ஒரு ட்ரை டிஷ், அதனால் இது ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் விடணும், தண்ணி வற்றுற வரைக்கும். அதுக்கப்புறமா ஒரு கிளறினீங்க அப்படின்னா நம்மளோட காலிஃப்ளவர் மசாலா ரெடி. இந்த டிஷ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டிஷ் சஜஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.